சத்தம் இருக்க வேண்டும். சத்தியத்தில் சத்தம் இருக்க வேண்டும். தவறாக யார் பேசுகிறார்களோ அவர்கள் வாயை அடக்க வேண்டும். எடுத்து வாசிங்க. ஏன்னா அப்புறம் நீங்க என்ன பைபிள் இல்லாத சொல்ல போறீங்கன்னு நினைக்காதீங்க. எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறதுன்னு பைபிள் சொல்லுது. புத்தியீனமா யார் பேசுகிறார்களோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் நம்மிடத்தில் கையில் இருக்கிற வேதாகமத்தையும் யார் ஒரு தவறாக பேசினா அமைதியா இருக்கக்கூடாது. எச்சரிப்பு கொடுக்க வேண்டியவர்கள் யார் என்றால் கிறிஸ்தவர்கள். அதற்காக தான் நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. அதனால இன்றைக்கு நாங்க பாருங்க, உலகம் முழுவதும் எந்த இடத்துல பேசினாலும் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கணும். அப்படி போதித்தால் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள் நிலைக்க முடியும், ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம 2 நாட்களாக பார்க்க இருக்கிறோம். இவங்க எப்படிப்பட்ட சத்தியங்களை அறிவிக்கிற உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, கற்றுக்கொண்டு இதோ அழிந்து போகிற மக்களை காப்பாற்றணும். ஓகேங்களா? அதனால இதை விட்டுறாதீங்க, வாய்ப்பை விட்டுறாதீங்க. இன்னும் நிறைய காரியங்களை செய்ய இருக்கிறோம். ஓகேங்களா? நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை நம்ம பாடிட்டு நேரடியாக கேட்டுட்டு நேரடியாக நம்ம செய்திக்குள்ள போகலாம். நம்முடைய தி காலேஜ் ஆஃப் பைபிள் டெக்னாலஜி புதுச்சேரி உமன்ஸ் சார்பாக வாங்க ஒரு பாடலை பாடி நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ராக்மா பேரண்டம். இந்த பாடல் கூட எப்படின்னா, சத்தியத்தை எப்படி நம்ம லெகுவாய் கற்றுக்கொள்ள முடியும், பாடல் வரிகள் மூலமாக எப்படி ஆராய்ச்சி பண்ணி பாடல்களை எப்படி தொகுத்து இருக்கிறார்கள், அதனுடைய வீடியோக்களை எப்படி எடிட்டிங் பண்ணி மக்களுக்கு எளிதாக புரியும் வகையில் பாடல் எழுதியிருக்கிறாங்க, வடிவமைத்து இருக்கிறாங்கன்றத நீங்கள் பார்த்துட்டு சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. சிறிது காலமே நீ இங்கு வாழ முடியும், இறந்து போவாயென முன்பே உனக்கு தெரியும். நீ நினைப்பது செய்வது வாழ்வது எல்லாம் எல்லாம் பூமியில் உனக்காகவே. மனம் திரும்பிடு, செய்திடு, வாழ்ந்திடு, சென்றிடு, தந்தை என்னும் தேவனை நீ காணவே. பேரண்டமே உனக்காகவே செய்தாரடா நம் தேவனே. தனக்காகவே நீ வாழவே தந்தாரடா உன் தேகமே.
மரித்தவன் பூமியில் பேயாவதில்லையே, மரித்ததும் ஆவியை பூமியில் விட்டு வைப்பதில்லையே. செய்ததற்கெல்லாம் அனுபவிப்பாயே அன்று நீ. யார் முந்தி போவாரோ தேதி தெரியாது என்றுமே. அந்த தேவனுக்காக பணிகளை எல்லாம் செய்திடு புவியிலே. மரித்தாலே தேவனுக்கு என்ன தர முடியும் தந்திடு வாழ்விலே. நீ நினைப்பது செய்வது வாழ்வது எல்லாம் எல்லாம் பூமியில் உனக்காகவே. மனம் திரும்பிடு செய்திடு வாழ்ந்திடு சென்றிடு தந்தை என்னும் தேவனை நீ காணவே. சுக சந்தோஷத்திற்காகவே சேகரிக்கின்றாயே. முடிவில் சோம்பேறிக்கு யாவையும் விட்டு செல்லுகின்றாயே. சம்பாதித்தது எல்லாம் விட்டாய் உலகிலே. நற்கிரியைகளால் சொத்து சேர்த்திடு சொர்க்கத்திலே. அந்த தேவனுக்காக வாழ்ந்து உயிரையும் விடுவாய் உலகிலே. நீ வருவாய் என்று எதிர்பார்க்கிறார் உனது தந்தையே. நீ நினைப்பது செய்வது வாழ்வது எல்லாம் எல்லாம் பூமியில் உனக்காகவே. மனம் திரும்பிடு செய்திடு வாழ்ந்திடு சென்றிடு தந்தை என்னும் தேவனை நீ காணவே. பேரண்டமே உனக்காகவே செய்தாரடா நம் தேவனே. தனக்காகவே நீ வாழவே தந்தாரடா உன் தேகமே. சிறிது காலமே நீ இங்கு வாழ முடியும். இறந்து போவாயென முன்னே உனக்கு தெரியும். நீ நினைப்பது செய்வது வாழ்வது எல்லாம் எல்லாம் பூமியில் உனக்காகவே. மனம் திரும்பிடு செய்திடு வாழ்ந்திடு சென்றிடு தந்தை என்னும் தேவனை நீ காணவே. பேரண்டமே உனக்காகவே செய்தாரடா நம் தேவனே. தனக்காகவே நீ வாழவே தந்தாரடா உன் தேகமே. ஓகே, பாடல்கள் வரிகள்லாம் கேட்டிருப்பீங்க. ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் புரியாமல் இருந்தாலும் நீங்கள் யூடியூப்பில் அதை நீங்கள் ஜெயசாலி தமிழ் சாங்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ சாங்ஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் அந்த வரிகளை கவனித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஓகே, நமக்கு முதல் நாளாக ஒரு அற்புதமான விஷயங்களை இதுவரைக்கும் நீங்கள் வேதாகமத்தை படித்திருப்பீர்கள், வாசித்திருப்பீர்கள், ஆராய்ச்சி பண்ணியிருப்பீர்கள். ஆனால் சற்று கொஞ்சம் யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு மிக கொடூரமான காலங்கள். இப்போ இருக்கிற காலங்கள் கொடூரம். சத்தியத்தை கலப்பாய் பேசுகின்ற காலத்தில் இருக்கிறாங்க. இப்போ ஸ்டில் சத்தியமே மக்கள்கிட்ட போகக்கூடாது, எப்படியாவது தடுக்க வேண்டும் என்ற பயங்கரமான சூழ்நிலையில் போயிட்டு இருக்கு. எது இருந்தாலும் பரவாயில்லை, எப்படியாவது இந்த வேதாகம சத்தியம் நடக்க வேண்டும் என்று சில தினங்களுக்கு முன்பதாக நம்முடைய ஊழியக்காரிடத்தில் நாங்கள் பேசும்போது, கண்டிப்பாக இதை நடத்த வேண்டும்,
இதை நாம் நிறுத்தக்கூடாது என்பதற்காக முயற்சி எடுத்த அருமையான ஊழியக்கார் நேற்று கூட எவ்வளோ தடைகள் வந்தாலும் எப்படியாவது இந்த சத்தியத்தை நம் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும், உள்ளதை உள்ளபடி மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்திருக்கிறார். அதற்கு ஒரு முன்னோட்டமாக முதல் செக்ஷன்ல முதல் பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கவனமாய் கேளுங்க எல்லாரும். நீங்க இப்ப கவனிக்க வேண்டிய நேரம் என்னன்னா, என்ன சொல்ல வராங்க, இதனால நமக்கு என்ன பயன், நன்மை என்ன என்பதை கவனமாய் கேட்கும்படி கேட்டுக்கொள்ள. இதை நமக்கு அறிவிப்பதற்காக பல தூரத்திலிருந்து வந்திருக்கிற அருமையான பைபிள் ஓபன் யூனிவர்சிட்டி இந்தியா இன்டர்நேஷனல் அடிஷனல் டெபுட்டி டைரக்டர் மற்றும் ஆல் இந்தியா ட்ரூ கிறிஸ்டியன் கவுன்சில் நேஷனல் ட்ரெஷரர் பிரேம்குமார் அண்ணன் வந்திருக்காங்க. கரங்களை தட்டி தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படி அன்புடன் அழைக்கிறோம். மைக் செக் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எடுத்துருங்க. நார்மலாக வைங்க, ஸ்பீச் கேட்குற மாதிரி. ஜெபிக்கலாம். பரலோகத்திலே அருமையான வேலைக்காக துதிக்கிறோம். இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய சபையார் கொண்டு நம்முடைய வேதம் எத்தனையோ மகத்துவம் வாய்ந்தது. இந்த மகத்துவமான வேதத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இதனுடைய அருமை பெருமை தெரியாத எத்தனையோ கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் உலகமெங்கும் இருந்தாலும் தேவனை எங்களால் முடிந்தவரை ஒரு சிலருக்காவது சகோதர சகோதரிகள் ஆகிய கிறிஸ்தவ பொது மக்களுக்கு இந்த வேதத்தின் அருமையை சொல்லித்தர எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக இந்த பகுதியிலே உம்மை குறித்து யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கிற அவர்களை தெரிந்து கொண்டு நீர் தாமே எழுப்பி இப்பொழுது கேட்கக்கூடிய இந்த பாடங்களின் உலகத்திலே தொடர்களாக இயேசுவின் நாமத்திலே ஜெபி. கூடி வந்திருக்கின்ற சகோதரி, முக்கியமாக சான்றோர்களாகிய சபை பெரியவர்கள், மூப்பர்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும். இவ்வளவு அமைதியாக தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வந்திருக்கின்ற அனைவருக்கும் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. என்ன சொல்ல போகிறாரோ இவர்கள் என்று. பொதுவாக நாங்கள் எங்களை குறித்து அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும். பைபிள் ஓப்பன் யூனிவர்சிட்டி இந்தியா இன்டர்நேஷனல் பைபிளை கற்பிக்கக்கூடியவர்கள். பைபிளை கற்றுக்கொண்டு என்ன செய்யலாம்? நான் ஏதாவது ஆசிரியராக பணிபுரிய தேவைப்படுமா என்றால், தேவன் இந்த புத்தகத்தை நமக்கு கொடுத்தது அதன்படி வாழ்வதற்காக. பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் பைபிள் படித்து அதன்படி வாழ்ந்தால் பரலோகத்திற்கு போகலாம். மற்றபடி நம்முடைய வெறும் விசுவாசம் வீண் என்று சொல்லுகிறது பைபிள். பைபிளை படிக்க தெரிந்தாலும் படிக்க தெரியாவிட்டாலும் அதை கற்றுக்கொண்டு அதில் என்ன இருக்கிறதோ நாம் அவைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு பரலோகம். பரலோகம் இல்லாவிட்டால் நரகம். அந்த நரகத்திற்கு சென்றால் திரும்ப நாம் பூமிக்கு வர முடியாது. நித்திய நரகம் என்று சொல்லப்படுகிறது. அத்தகைய நித்திய நரகத்திற்குள் நாம் செல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் பைபிளை படிக்க வேண்டும். படித்த நாம் உலகத்திற்கு போய் சொல்லும்போது பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பைபிளை
பொதுமக்களிடம் போய் சேர்க்கும்போது, பைபிளை குறித்து சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார், இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை நீக்குவார், இயேசு கிறிஸ்து நல்லவர், இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று வெறும் இத்தகைய சிறிய வார்த்தைகளை மட்டுமே சொல்லி இயேசுவை நம்புங்கள் வாருங்கள் என்று சொல்லுகிறார்களே தவிர, ஏன் நம்ப வேண்டும் இயேசுவை? எதற்காக நம்ப வேண்டும் இயேசுவை? நீங்கள் சொல்லுகின்ற இந்த வேதாகமம் அதனுடைய பெருமை என்ன என்று கேட்டால் பதில் தெரியாது நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு. உலகத்தில் எத்தனையோ கோடான கோடி புத்தகங்கள் இருக்கிறது. இந்த கோடான கோடி புத்தகங்கள் அனைத்தை காட்டிலும் பைபிள் உயர்ந்ததா? உலகத்தில் எத்தனையோ மேதாவிகள் இருக்கிறார்கள், பகுத்தறிவுவாதிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ புலமை பித்தன்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும், புத்தராகட்டும், எத்தனையோ நாத்திகர்களாகட்டும், ஆத்திகர்களாகட்டும், திருவள்ளுவராகட்டும், எத்தனையோ மகான்கள் எத்தனையோ புத்தகங்களை எழுதினாலும் கூட அந்த எல்லா புத்தகங்களை காட்டிலும் பைபிள் உயர்ந்ததா? உயர்ந்ததென்றால் எப்படி உயர்ந்தது? நம்மால் சொல்ல முடியுமா? உலகத்திலே போய் நாம் சுவிசேஷத்தை அல்லது தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கும் போது, இந்த பைபிள், நாங்கள் பிடித்திருக்கின்ற இந்த பைபிள் உண்மையிலேயே எப்படிப்பட்டதென்றால், உலகத்தில் எந்த ஒருவனும் கூட சொல்லாத விஷயங்கள், அத்தனை அருமையான விஷயங்கள் இருக்கிறது பைபிளிலே. அது விஞ்ஞானமாக இருந்தாலும், வரலாறாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தது பைபிள் என்று நாம் சொல்ல வேண்டும். வெறும் இயேசுவை நம்புங்கள் என்று சொன்னால் மட்டும் போதாது. இந்த பைபிள் எத்தனை உயர்ந்ததென்றால், என்று அந்த விஷயத்தை குறித்து ஒரு சில 3-4 விஷயங்களை குறித்து நாம் பார்க்கலாம். இன்றைக்கு டார்வின் தியரி உங்களுக்கு தெரியும். டார்வின் தியரி படிச்சவங்களுக்கு இருக்காங்க. மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று அவருடைய தியரி, கோட்பாடு. மனிதன் குரங்கிலிருந்து வந்தான். போட முடியும். அறிவியல் சொல்லுகிறது மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று அறிவியல் சொன்னது. எப்போதிலிருந்தோ சொல்லுகிறது. ஆனால் இந்த பைபிள் சொல்லுகிறது மனிதன் குரங்கிலிருந்து வரவில்லை. மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்ற கோட்பாடு தவறு. ஒரு காலத்திலே சொன்னது கோட்பாடு, மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று. இன்றைக்கு அல்ல. இன்றைக்கு எந்த புத்தகத்திலேயும் கூட எனக்கு தெரிந்து அந்த கோட்பாடு இல்லை. மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று டார்வின் கோட்பாடு இன்றைக்கு எனக்கு தெரிந்து எந்த புத்தகத்திலேயும் கூட இல்லை. மனிதன் ஒரு பெண்ணுக்குள்ளிருந்து வந்தான் என்று அறிவியல் இப்போது கூறுகிறது. மனிதன் ஒரு பெண்ணுக்குள்ளிருந்து வந்தான். உலக மனிதர்கள் அனைவரும் கூட ஒரு பெண்ணுக்குள்ளிருந்து வந்தால் அந்த பெண் யாருன்னு தெரியாது அவங்களுக்கு. பாருங்க, மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று சொன்னான் அவன். பிறகு காலம் போக போக மனிதன் மீனுக்குள்ளிருந்து வந்தான் என்று சொன்னான் அவன். காலம் போக போக மனிதன் அமீபா என்ற ஒரு சிறிய நுண்ணுயிரிலிருந்து வந்தான் என்று சொன்னான் அவன். இப்படியாக எத்தனையோ வார்த்தைகளை மாற்றிக்கொண்டான். ஆனால் இந்த பைபிள் அதாவது ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு எத்தனை காலமாகும்? சுமார் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், ஒரு 1 மந்த், 2 மந்த், இது மாதிரி சில ஃபியூ மந்த்ஸ் இல்லைன்னா ஃபியூ இயர்ஸ், அவ்வளோதான். ஆனால் நாம் கையிலே பிடித்திருக்கக்கூடிய, பாருங்க, இது எங்க எடுத்ததுன்னா அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா, சென்னை. குரங்கிலிருந்து எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்தானோ காட்டுகிறது. சாத்தியம் அது? இது சரியானதா? இந்த தீரி தவறு என்று அறிவியலும் இப்போது சொன்னாலும் கூட நம்முடைய தமிழக பெரியவர்கள், கல்வியாளர்கள் இதுவரை இதை மாற்றவில்லை. வண்டலூர் ஜூல எடுத்துருங்க. ஆனால் இந்த பைபிள் நாம் கையில் இருக்கக்கூடிய இந்த பைபிள் எழுதுவதற்கு சுமார் 1600 ஆண்டுகள் ஆனது. இந்த பைபிள் எழுதுவதற்கு 1600. ஒரு புக்கை எழுதுவதற்கு, ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு 1600 ஆண்டுகள் பிடிக்குமா? உலகத்தில் எந்த புத்தகமாவது இத்தனை ஆண்டுகள் பிடித்ததா எழுதுவதற்கு? ஒரு பைபிள் மட்டும்தான். அத்தனை மேன்மையானது இந்த பைபிள், அத்தனை புராதனமானது, அத்தனை சத்தியமானது. பைபிளில் எதுவும் கூட பொய் கிடையாது. விஞ்ஞானிகள் ஏதேதோ சொன்னாலும் கூட கடைசியா வர வேண்டியது பைபிளிடம்தான். பைபிளிலே திறந்து பார்க்கலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம்
ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை பார்ப்போம். ஆதாமின் முதல் மனிதனுடைய வம்ச வரலாறு, குரங்கல்ல. நாம் உலகத்திற்கு சொல்ல வேண்டிய முறை ஆதாமின் வம்ச வரலாறு. அவனை குரங்கின் சாயலில் அல்ல, மனிதனை தேவன் படைத்தது குரங்காக படைக்கவில்லை, அழகாக தன்னுடைய சாயலிலே. தேவன் எப்படியாக இருப்பார்? குரங்க வடிவமா அல்லது நல்ல அழகான வடிவமா? அத்தனை நேர்த்தியாக இருக்கக்கூடிய தேவன், அழகாக இருக்கக்கூடிய அவர் மனிதனை நம்மை குரங்காக படைப்பாரா? உங்களை யாராவது எனக்கு நல்ல கொரில்லா மாதிரி ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களா? நாம கருப்பா இருந்தா கூட எப்படியாவது வெள்ளையா பிறக்கணும்னு சொல்லி குங்குமம் பூ அது கண்டதெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கேடுகட்ட இந்த உலகம் மனிதனை தேவன் குரங்காக படைத்தார் என்று சொல்லுகிறது. குரல் கொடுக்க ஒருவனும் இல்லையா ஆம்பலை? பைபிள் கூறுகிறது, அடே மனிதனை தேவனுடைய சாயலாக படைத்தார். அவனை முதல் மனிதனை குரங்காக அல்ல. முதல் மனிதன் குரங்கல்ல, மனிதன். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து சிருஷ்டித்தாராமன், குரங்காக அல்ல. இது எப்போது சொல்லப்பட்டது இந்த வார்த்தைங்க? கிறிஸ்துக்கு முன் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு பைபிள் எழுதப்பட்ட வார்த்தை. ஆரம்பத்திலேயே பைபிளின் ஆரம்பமே இன்றைய சயின்ஸ், இன்றைய விஞ்ஞானம் இன்னும் சொல்லல மனிதன் ஒரு ஆணுக்குள்ளிருந்து வந்தான் என்று இன்னும் வரவில்லை. அந்த அளவிற்கு வரவில்லை விஞ்ஞானம். எந்த அளவிற்கு வந்ததென்றால், குரங்கிலிருந்து வந்தது என்று சொன்னான், மீனிலிருந்து வந்தது என்று சொன்னான், அமீபா என்ற ஒரு நுண்ணுயிரிலிருந்து வந்தது என்று சொன்னான். கடைசியாக இப்போது எல்லாம் தவறு, மனிதன் ஒரு பெண்ணுக்குள்ளிருந்து வந்தான் என்று சொன்னான். இப்போது ஒரு பெண் வரைக்கும் என்றால் ஏவாள் வரைக்கும் வந்திருக்கிறான். அது வரைக்கும் தான் இன்றைய அதிநவீன விஞ்ஞானம். பைபிள் போது எழுதப்பட்டது. மனிதன் மனிதனுக்குள்ளிருந்து வந்தான். நாங்க ஏதோ சொல்றீங்க நினைக்கிறீங்களா? நாங்க அல்லேலூயா தெரியும், உங்களுக்கு ஆமென் தெரியும், ஸ்தோத்திரம் தெரியும். மற்றபடி பைபிள் எல்லாம் இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. வந்தா தூங்க தெரியும், சபைக்கு வந்தா தூங்க யோசிக்கல எங்களுக்கு தெரியாதுங்க. அப்படியாக யோசிக்காமல் இருந்ததினால்தான் இன்றைக்கு உலகத்திலே, கிறிஸ்தவத்திலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிரிவினைகள், கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒற்றுமையின்மை, என்னுடையது சரி உன்னுடைய தவறு, உன்னுடைய தவறான போதனை, உன்னுடைய தவறான போதனை என்ற எப்படிப்பட்ட பின்னமான அபிப்பிராயங்கள், ஒற்றுமை இல்லை. எத்தனையோ பிரிவினை போதனைகள், எத்தனையோ கள்ள போதனைகள். காரணம், பைபிளை நாம் கையிலே கொண்டிருந்தாலும் கூட அதை திறந்து வாசிக்காமல், தியானிக்காமல், ஆராய்ச்சி செய்யாமல் இருப்பதினால்தான் இத்தனை குளறுபடிகள். பைபிளிலே விஞ்ஞானத்தை மிஞ்சிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் போது நாம் மட்டும் ஏன் கிறிஸ்தவர்கள் ஒரு மதத்தை போதிக்க கூடியவர்களாக மட்டுமே ஏன் காணப்படுகிறார்கள்? நாம் மதத்தை போதிக்கிறோமா? மதம் மாட்டுகின்றோமா? அடே மதம் அல்ல, மத போதனையும் அல்ல இது. மதத்தை மிஞ்சிய மகா மார்க்கம் இது, பரலோகத்திற்கு வழிகாட்டி. இந்த உலகத்தில் எத்தனை விஞ்ஞானிகள் இருந்தாலும், எத்தனை மேதாவிகள் இருந்தாலும், அவர்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் பைபிளிலே இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய கிறிஸ்தவன் இன்றைக்கு தூங்கி கிடக்கிறான். அதுதான் எங்களுடைய உள்ளான வேதனை. இமேஜ் போட குரங்கு இமேஜ், மனிதனுக்குள் இருந்துதான் வர முடியும். குரங்கிலிருந்து வருவது குரங்கு, மாமரத்திலிருந்து வருவது மாம்பழம், கொய்யா மரத்திலிருந்து வருவது கொய்யா மரம், நாயிலிருந்து வருவது நாய், காகத்திலிருந்து வருவது காகம். இப்படி இருக்கும்போது இத்தனை நூற்றாண்டுகள், இத்தனை காலங்களாக, அதுக்கு முன்னாடி பாருங்க, குரங்கிலிருந்து மனிதன் வருவானாமா? வரமாட்டான். குரங்கிலிருந்து குரங்கு தான் வரும். இரண்டாவது படம், மனிதனுக்குள்ளிருந்து மனிதன் தான் வர முடியும். இதுதான் ரைட்டு. இப்படி இருக்கும்போது
இப்படி இதுதான் மேல இருக்க குரங்குல இருந்து அந்த குரங்கு மூஞ்சி இருக்கு, நம்ம மூஞ்சி எங்க இருக்கு? கோபமே வரலையா நம்ம ஆளுங்களுக்கு? விஞ்ஞானி சொல்றான் நம்ம அப்பா குரங்கு அப்படின்னு. உன் அப்பா வேலை குரங்கா இருக்கலாம்டா, என் அப்பா மனுஷன் தாண்டா சொல்லாம இருக்கிறாங்க. இது வரைக்கும் எடுத்திருப்பா. இத்தனை விஞ்ஞான ரீதியாக இருக்கும்போது ஏன் குரல் கொடுக்க முடியவில்லை கிறிஸ்தவர்கள்? பைபிள் இத்தனை உயர்ந்ததடா என்று. நம்முடைய ஒரு சில ஆண்டுகளுக்கு முன், ஒரு 30, 40, 50 ஆண்டுகளுக்கு முன்பு, நம்ம மூதாதையர்களில் தாத்தா பாட்டி அவங்களை கேட்ட அவங்களுக்கு தெரியும். கணவன் மனைவி இருப்பாங்க. கணவன் இறந்து போனால் அந்த அந்த பெண்ணை என்னன்னு சொல்லுவாங்க? விதவை. விதவை அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன் மரித்த பிறகு அந்த பெண்ணை ஒரு ஒரு சில நாள், ஒரு சில நாட்கள் இருக்கும், ஒரு வாரமோ ஏதோ இருக்கும் மொத்தத்தில். அன்றைக்கு அந்த பெண்ணை கொண்டு போய் வெள்ளை சாரியை கட்டி கையில் இருக்கக்கூடிய வளையலெல்லாம் உடைச்சி பொட்டை தொடச்சி இதெல்லாம் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. தாலியை அறுத்து எடுக்க மாட்டாங்க. அறுத்து ஏன் எடுக்க மாட்டாங்க? அட்லீஸ்ட் மேலே கழட்ட மாட்டாங்களா? இல்லை, அறுக்கணும். இப்படியெல்லாம் பெண்களை எல்லாம் இழிவாக பார்த்த சமூகம் நம்முடைய சமூகம். நீ தாழ்ந்த ஜாதி, நீ தாழ்த்தப்பட்டவன், நீ எங்களுடைய பாளையத்திற்குள் வரக்கூடாது. ஒருவேளை ஏதாவது வேலை விஷயமாக வந்தாலும் கூட பின்னாடி ஒரு தொடப்பத்தை கட்டிக்கிட்டு வரணும். பின்னாடி தெரியுமா உங்களுக்கு? தொடப்பத்தை கட்டிட்டு வரணும். இவன் நடக்கிற பாதையெல்லாம் அந்த தொடப்பம் பெருக்கிட்டே வரணும். கடையில் போய் ஏதாவது வாங்கணும்னா காசு அங்கே வைக்கணும். உனக்கு என்ன வேணுமோ அவங்க தூக்கி போடுவாங்க. காசு அவன் தருவான், இருந்தாலும் அப்படி தூக்கி போடுவான். அப்படி இருந்தது இந்த சமூகம், நம்முடைய சமூகம். உடன்கட்டை, கணவன் மரித்தால் மனைவி கூட அந்த கணவன் மறிக்க அந்த அவருடைய பிணம் எரியும் போது அந்த பிணத்தோடு கூட இவளும் கூட சுட்டெரிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட சமூகம் நம்முடைய சமூகம். பெண்களுக்கு கல்வி கிடையாது. இப்படிப்பட்ட அநேக கொடுமைகளை சந்தித்த இந்த சமூகம், ஒரு காலத்தில் பிரிட்டிஷார் வந்தார்கள், மிஷனரிமார்கள் வந்தார்கள். வந்து இவைகள் எல்லாம் பார்த்து புலம்பி பைபிளில் இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு போதிக்க ஆரம்பித்தார்கள். அம்மா, அதெல்லாம் கிடையாது, கிடையாது. உன்னுடைய கணவன் இளம் வயதிலேயே உன்னுடைய கணவன் மரித்து விட்டாரா? பரவாயில்லை, இன்னொரு மறுமணம் செய்து கொள், தவறு கிடையாது என்று ஒரு புரட்சிகரமான விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தவுடன் இங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ மத வெறியர்களுக்கு வெறி பிடித்தது. என்னது, இத்தனை காலமாக ஒரு விதவை இருக்கும்போது, ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் இருக்கும்போது விதவையாக அவள் மறுமணம் செய்யலாமா? என்ன இந்த புதுமையான போதனை? அதுதானடா இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை. ரோமருக்கு எழுதிய நிருபம், ரோமருக்கு எழுதிய நிருபம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு நிருபத்தை எழுதும்போது 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். புருஷன் உயிரோடு இருக்கும்போது வேற ஒரு புருஷனை விவாகம் பண்ணக்கூடாது. ஓகே, படிங்க. புருஷன் மரித்த பின்பு விடுதலையாகி வேறொரு புருஷனை, வேறொரு ஆணை விவாகம் பண்ணினாலும் தவறு அல்ல, பண்ணலாம் என்று சொல்லக்கூடிய, இப்பொழுது உங்களுக்கு எல்லாம் புதுசா இருக்கலாம். அன்றைக்கு நாம் இந்த கிறிஸ்தவத்தையே அறியாத அந்த காலத்திலே முதலாக இந்த போதனை வரும்போது அனைவருக்கும் பிரமிப்பு. என்னடா, மத வெறியர்களுக்கு பிரமிப்பு. என்னடா, விதவையாக இருக்கும்போது இவர்களை நாம் அடிமையாக காட்டலாம் என்றால் மறுமணம் என்ற ஒரு புது வார்த்தையை சொல்லுகிறார்களே, அதுதானடா பைபிள். இன்றைக்கு நாம நினைக்கலாம் நம்ம ரொம்ப மாடர்ன். நீ மாடர்னா இருக்கிறதுக்கு முன்னாடியே பைபிள் மாடர்ன் பைபிள், இது மாடர்ன் பைபிள், அப்டேட்டட் பைபிள்.
புராதனமான பைபிள் கிடையாது, புராதனமானது தான் என்றாலும் அப்டேட்டட். எப்பயோ அப்டேட் ஆயிடுச்சு, இப்ப கிடையாது. மறுமணம் செய்து கொள்ளலாம் என்ற புது விதமான நியாயத்தை சொல்ல ஆரம்பித்தவுடன் பெண்களுக்குள்ளேயே நம்முடைய பைபிளை குறித்த அந்த மதிப்பு கூடியது. பாருங்க, எங்க போனாலும், எந்த சர்ச்சுக்கு போனாலும் இந்த பக்கம் தான் ஜாஸ்தி கூட்டம், இந்த பக்கம் இருக்காது. பெண்கள் எப்படி இருக்க வேண்டுமோ, நீங்களும் ஆணும் பெண்ணும் சமம் என்று சொன்ன ஒரே ஒரு புக் என்னன்னா பைபிள். அப்படிப்பட்ட உன்னதமானது ஐயா பைபிள் என்று உலகத்திலே போய் நாம் சுவிசேஷமாக சொல்லும் போது, அப்படியா இதெல்லாம் இருக்கா பைபிள்ல அப்படின்னு கேட்பாங்க. இயேசுவை நம்புங்க வாங்க, நான் எதுக்கு ஏன் நம்பணும், நீ மதம் மாற்ற அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிளின் மேன்மையை சொல்லுங்க. நான் ஜஸ்ட் கொஞ்சோண்டு தான் உங்களுக்கு சொல்றேன், நிறைய இருக்கு, ஆயிரக்கணக்கான லெசன்ஸ் இருக்கு இதுல. இன்னொன்னு கூட பார்க்கலாம். ஏசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ஏசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். புல் உலர்ந்தது, பூ உதிரும், நம்முடைய தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் அப்டேட்டட் நிற்கும். இதுவா தப்புங்க என்று சொல்லுவதற்கு வாய்ப்பே கிடையாது. எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும், எப்பேற்பட்ட அறிவியல் வந்தாலும் கூட இதிலே ஒரு சிறிய தவறை கூட கண்டுபிடிக்க முடியாது. என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. இந்த வேதத்தை இப்படியாக உறக்க சொல்ல வேண்டுமான்? பைபிளிலே தவறுகள் இல்லை. பைபிளிலே எப்போதும் கூட விஞ்ஞானிகளுக்கு மிஞ்சிய விஷயங்கள் இருக்கிறது. உன்னால் புரிந்து கொள்ள முடியாது விஞ்ஞானிகள், அதை கூர்ந்து ஆராய்ந்தால் விஞ்ஞானத்திற்கு மேற்பட்ட விஷயங்கள் நமக்கு புரியும் என்று உலகத்திற்கு போய் பைபிளின் மேன்மையை சொல்ல வேண்டும். அதுக்கு அடுத்து பாருங்க 9ஆம் வசனம். சீயோன் என்னும் சுவிசேஷகியே. யாரு? சுவிசேஷகியே. இஸ்ரவேல் ஜனங்களை சுவிசேஷகியாக ஒரு பெண்ணோடு ஒப்பிட்டு பேசுகிறார். நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. பெண்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? உயர்ந்த இடங்களுக்கு போய் மக்களுக்கு உரத்த சத்தமாக தேவனுடைய வார்த்தைகளை உரக்க சொல்ல வேண்டுமாம். பெண்கள் எங்க சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா யாராவது? ஆண்கள் மட்டுமே வர வேண்டும். பெண்கள் படிக்க கூடாது என்று சொல்றாங்களா பாஸ்டர்ஸ் யாராவது? படிக்க வேண்டும். பெண்கள் பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்றாங்களா யாராவது? பாட்டு பாடணும், பிரேயர் பண்ணணும், ஆராதிக்கணும், தேவனை குறித்து உரக்க சொல்ல வேண்டும் என்று என்றைக்கு சொன்னது பைபிள்? கிறிஸ்துக்கு முன் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பே பெண்களை குறித்து உயர்வாக பேசுகிறது. சுவிசேஷகியே போய் சொல், உரக்க சொல். நீ ஆணும் பெண்ணும் சமம், ஆண்களும் உபதேசிக்கலாம், பெண்களும் உபதேசிக்கலாம், உபதேசிக்க வேண்டும். பெண் விடுதலைக்காக போராடியது சொன்னது முதலாக பெரியாரோ கலைஞரோ அல்லது வேறு யாரோ அல்ல. அவர்கள் பிறப்பதற்கு முன்பு, அவர்களுடைய பாட்டன் முப்பாட்டன் பிறப்பதற்கு முன்பே பெண் விடுதலைக்காக குரல் கொடுத்தது பைபிள். அத்தனை உயர்ந்ததையா பைபிள். பெண் விடுதலைக்காக எத்தனையோ பயங்கரமான பேச்செல்லாம் பேசுவாங்க, மேடையாக. திராவிட கழகங்கள் ஆகட்டும், நல்லது, அவருக்கு நல்லது செய்தார்கள். பெரியார் ஆகட்டும், அண்ணா ஆகட்டும், இன்னும் எத்தனையோ பேர். இவர்கள் அனைவரும் சொன்னாலும் கூட, திருவள்ளுவர் ஆகட்டும், திருவள்ளுவர் பிறப்பதற்கு முன்பே சொல்லப்பட்ட வார்த்தை இது. இவர்கள் அனைவரும் கூட சொல்வதற்கு முன்பே இவங்க மட்டும்தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இல்லையா, பெண் விடுதலைக்காக குரல் கொடுத்தது, முதலாக போராடியது, வெகுவாக பேசியது, சமம் என்று சொன்னது, அடுப்பதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு என்று சொன்ன சமூகம் அதல்லையா. பைபிள் கூறுகிறது பெண்களும் கூட பைபிளை படிக்க வேண்டும், வேதத்தை படிக்க வேண்டும், வேதத்தை கூற வேண்டும், வேதத்தை சொல்ல வேண்டும். பட்டணங்களுக்கு போய் சொல், மேடைகளிலே போய் சொல். என்ன போட்டிருக்குங்க?
உயர்ந்த பர்வதத்தில் ஏறி நீங்க மேல வரக்கூடாது இல்ல கிடையாது. உயர்வாக நீங்களும் வர வேண்டும், உயரத்திற்கு நீங்க போக வேண்டும், பெண்களும் கூட. தட் இஸ் பைபிள். இன்னும் மிரண்டு போற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒவ்வொரு நாட்டிலேயும் கூட உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கிறது. நீங்க நினைக்கல என்னங்க ஏதோ எங்கேயோ போகுதுன்னு நினைக்கிறேன். இதுதாங்க பைபிள். ஏதோ மாயாஜாலம் காட்டி உங்களை மயக்க நாங்கள் மாயாவிகள் அல்ல. உங்களை ஏமாற்ற இச்சக வார்த்தைகளை சொல்லி, ஆசை வார்த்தைகளை சொல்லி ஏமாற்றுவதற்கு நாங்கள் வஞ்சகர்களும் அல்ல. தேவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தை, உபதேசத்தை, அவருடைய அருமையான வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லித்தர வேண்டும். கிறிஸ்தவத்திற்குள்ளே எழுப்புதல் வர வேண்டும். வேதத்தின் மீது அவர்களுக்கு ஒரு நல்ல பிடிப்பு வர வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே இத்தனை எங்களுடைய பைபிள் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் எல்லாருமே ஒரு டீமா எதற்காக தெருவாக கிராமங்களாக போய் சொல்லுகிறோம் என்றால், எங்களுக்கு புரிந்தது பைபிள். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் புரிந்தது பைபிள். பைபிளிலே இத்தனை மேன்மையான விஷயங்கள் இருக்கிறது என்று அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். ஆகையால் அவர்களால் பொறுக்க முடியவில்லை, வீட்டிலே அமர முடியவில்லை, வெளியே யாருக்காவது போய் சொல்ல வேண்டும் என்ற துடிப்பு. இத்தனை விஷயங்கள் இருக்கிறது கற்றுக்கொண்டார்கள் அவர்கள். அதே போல கிறிஸ்தவத்திற்குள்ளேயும் கூட கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் போய் வெளியே போய் சொல்லும் போது மற்றவர்கள் இதுவா மத போதனை என்று சொல்லும் போது அதை கேட்கும் போது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. என்ன சொல்லுவீர்கள்? இயேசு கிறிஸ்து நமக்கு அதை தவிர வேற ஒன்றும் இல்லை அல்ல. இல்லை என்றால் நீங்க அந்த குடிக்காதீங்க, நீங்க சிகரெட் அடிக்காதீங்க, நீங்க பொய் பேசாதீங்க, திருடாதீங்க, இதெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய சாமியார்களும் சொல்லுவாங்க. வெளியில இருக்கக்கூடிய சாமியார்கள், அது திருட்டு சாமியாரோ நல்ல சாமியார், திருட்டு பாபாவோ நல்ல பாபாவோ, அவர்களும் சொல்லக்கூடிய போதனைகள் என்னது? நல்லா இருக்கணும், பொய் பேசக்கூடாது, தப்பு பண்ணும், எல்லாம் சொன்னோம், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் என்ன? எதை நம்ப வேண்டும்? இயேசுவை நம்ப வேண்டும் என்றால் இயேசு யார்? அவர் எதற்காக நம்ப வேண்டும் என்று கேட்டால், நம்ப கூடியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் உலகத்திலே. இயேசுவை எதற்காக நம்பினார்கள் என்றால், ஏதோ வியாதி போவோம், ஏதோ ஆசீர்வாதம் கிடைக்கும், ஏதோ வீட்டில் சண்டை போவோம், நாம சுகமா இருக்கலாம் என்று உலக சம்பந்தமான ஆசீர்வாதங்களுக்காக நம்புகிறார்களே தவிர உண்மையிலே பரலோகத்திற்காக என்றால் இல்லை. இப்படியாக நாம் உலகத்திற்கு போய் சொல்லும் போது உலக சம்பந்தமான ஆசை வார்த்தைகளை சொல்லி நாம் மாற்றம் கொண்டு வருவது அது உண்மையான மாற்றம் அல்ல. உண்மையான மனமாற்றம் என்றால் பைபிளை உள்ளது உள்ளபடி நம்பக்கூடியவர்களே உண்மையான மாற்றம். அப்படியாக பைபிளை நாம் சொல்ல வேண்டும் என்றால் பைபிளின் மேன்மையை எத்தனை உயர்ந்ததோ நாம் சொல்ல வேண்டும். சரிங்களா? அதுல இருந்து ஒரு விஷயத்தை நாம பார்க்கலாம். ஓகே, உலகத்தில் எத்தனை நாடுகள் இருந்தாலும் அந்த நாடுகளிலே பல விதமான சட்டங்கள் இருக்கிறது. நம்முடைய நாட்டிலேயும் கூட நம்முடைய இந்தியர்களுக்கு ஒரு விதமான சட்டம், வெளிநாட்டவருக்கு ஒரு விதமான சட்டம். தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க, அமெரிக்கன்ஸுக்கு ஒரு சட்டம், அமெரிக்கன் அல்லாதவர்களுக்கு ஒரு சட்டம். இப்படியாக உலகத்தில் எல்லா நாடுகளிலேயும் கூட அப்படிதான். இதே போல சுமார் கிறிஸ்துக்கு முன் 1600 ஆண்டுகள், கிறிஸ்துக்கு முன் என்றால் மோசே பிறப்பதற்கு முன்பு, நல்லா கவனிங்க, மோசே பிறப்பதற்கு முன்பு உலகத்திலே எப்படிப்பட்ட சட்டங்கள் இருந்ததென்றால், ஒரு எகிப்து நாடோ அல்லது பாபிலோனியன் ஆகட்டும், இப்படிப்பட்ட அநேக நாடுகள் இருக்கிறது. மோசே சட்டம் வருவதற்கு முன்பு, நல்லா கவனிங்க, மோசே ஆனவர் சட்டத்தை நியாயப்பிரமாணம் கொண்டு வருவதற்கு முன்பு உலகத்திலே சட்டங்கள் எப்படி இருந்தது என்றால், ஒரு பாபிலோனியனோ ஈஜிப்டோ இல்லைன்னா ஒரு சில கண்ட்ரிஸ் இருக்கு, ஹிட்டைட் எம்பையர், இது மாதிரி சில சாம்ராஜ்யங்கள் இருக்கு. அங்கே ஒருவனுடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரன் அந்நியன், அந்த தேசத்திலே அந்த வெளிநாட்டவன் யாராவது அடிமையாக வேலை செய்து கொண்டிருந்தால், இவன் யாராவது ஒருவன் வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த அடிமையை கொலை செய்தால், உங்கள் வீட்டிலே வேலை செய்கிற அந்த அடிமையை, வெளிநாட்டவனான அந்த அடிமையை கொலை செய்தால் என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? கொலைக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்கும்? கொலைக்கு கொலை கிடையாது. அவங்க என் வீட்டு வேலைக்காரனை நீ வந்து கொலை பண்ணிருக்க, அவன் அந்நியன், என்ன தெரியுமா? நான் கொலை பண்ணிட்டேன்ல,
சரி 100 வேலைக்காரனை அவனுக்கு கொடுத்துட்றேன் போ. என் வீட்டு வேலைக்காரனை கொண்டுட்ட, கொன்னவனுக்கு அந்த கொன்னவனுக்கு நியாயம் என்ன? அந்த கொல்லப்பட்ட அந்த நபனுடைய குடும்பம் எப்படி பிழைக்கும்? அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களா இருக்கும் இல்லையா? அவன் செத்து போனா அவனுக்கு அந்த குடும்பத்திற்கு என்ன நியாயம்? நியாயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. போ, வேணும்னா இன்னொரு வேலைக்காரனை உனக்கு தரேன், அவ்வளவுதான். வெளிநாட்டவனை கொண்டால் தண்டனை கிடையாது. வெளிநாட்டவன் யாராவது வந்து உள்நாட்டவனை தவறாக ஏதாவது பேசினால், தவறாக பேசின அந்த வெளிநாட்டவனை ஒரு கண்ணோ ஒரு பல்லோ ஒரு கையோ உடைக்கணும். பாருங்க, உள்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒருவனுக்கு ஒரு சட்டம், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவனுக்கு ஒரு சட்டம். உங்களுக்கு புரியுதமா சொல்றேன்? நீங்க மகாபலிபுரம் போயிருப்பீங்க. மகாபலிபுரம் உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீ எவ்வளோங்க? யாருக்கா தெரியுமா? மகாபலிபுரம்குள்ள உள்ள போகணும்னா என்ட்ரி ஃபீஸ் ஒரு 50 ரூபாய் இருக்குமா? 50 ரூபாய் இருக்கும். நமக்கு 50 ரூபாய், ஃபாரின்காரன் வந்தா 600 ரூபாய். 50 ரூபாய் எங்க இருக்கு, 600 ரூபாய் எங்க இருக்கு? நமக்கு ஒரு சட்டம், அவனுக்கு ஒரு சட்டம். இது நம்ம இந்தியாவிலேயே. நீங்க ஹோட்டல்ல போய் ரூம் புக் பண்ணா, இந்த பக்கத்தில் என்ன ஹோட்டல் இருக்கு, ரெசார்ட் ஓஷன் ஸ்ப்ரே, ஒரு ரூம் எடுத்தா ஒரு 25,000 ரூபாய் இருக்கும். ஒரு நாளைக்கு தங்கணும்னா 25,000 ரூபாய் நாளைக்கு. அதுதான் கம்மியான ரேட்டு இருக்கிறதுலையே. ஃபாரின்காரன் வந்தான்னா 1.5 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு தங்கணும். சாயந்தரம் வரணும், காலையில் காலி பண்ணணும். அதுக்கு பல ஆயிரக்கணக்கான ரூபாய். நமக்கு ஒரு சட்டம், பாவம் அவனுக்கு ஒரு சட்டம். பாருங்க, பார்ஷியாலிட்டி, வேறுபாடு. இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய சட்டங்கள், எல்லா நாடுகளிலேயும் இருக்கக்கூடிய சட்டங்கள். ஆனால் பைபிள் எப்படிப்பட்டதோ தெரியுமா? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த சட்டம் எப்படிப்பட்டதோ தெரியுமா? எந்த ஒரு மனிதனும் கூட செய்யாத நியாயத்தை தேவன் பைபிளிலே எழுத வைத்தார். எடுங்க, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். என்னங்க? சுதேசிக்கும், உங்களிடத்தில் தங்குக, பரதேசிக்கும். டேய், ஒரே சட்டம் இருக்க வேண்டுமடா. அன்று மோசேயின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை தவிர பிற நாடுகளிலே சட்டங்கள் எப்படி என்றால், அடிமையா அவனை கொன்று போடு, எந்த விதமான உனக்கு தவறும் கிடையாது, உனக்கு பிடிக்கலையா கொண்டு போடு. துபாயில ஏதோ நம்ம ஊர் பொண்ணு ஒருத்தனை கொன்னா அதுக்கு பழி வாங்குறாங்க. அவனுக்கு தண்டனை கிடையாது, ரேப் பண்ணவனுக்கு தண்டனை கிடையாது, கொலை செஞ்ச இந்த பொண்ணுக்கு, தண்டித்த இந்த பொண்ணுக்கு தண்டனை, தண்டிக்கப்பட்டவளுக்கு தண்டனை. அப்படிப்பட்ட காலம் அது மோசேயின் காலங்களிலே. மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தவிர சுற்றிலும் இருக்கக்கூடிய சட்டங்கள் அத்தனை கூட கொடுமையானவை. அடிமைகளாக கொண்டு வந்து அவர்களை சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தி அவர்களை நினைத்தால் கொல்லலாம். வீட்டிலே வேலை செய்யக்கூடிய அடிமைகள் யாராவது இருந்தால் கொலை செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது, எந்த விதமான சட்டங்களும் இல்லை. அப்படிப்பட்ட கொடுமையான காலங்களிலே தேவன் அற்புதமாக ஒரு சட்டத்தை கொடுக்கிறார். என்ன? சுதேசிக்கும் பரதேசிக்கும் ஒரே சட்டம் இருக்க வேண்டும் மோசே. மற்றவர்களை போல அல்ல, பாகுபாடு காட்டக்கூடாது. காரணம், நீங்கள் அனைவரும் கூட என்னுடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதர்கள். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம், லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை பார்க்கலாம். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை. மிருகத்தை கொன்றவன் மிருகத்திற்கு மிருகம் கொடுக்க கடவன். உன்னுடைய மிருகத்தை ஒருவன் கொன்றானா, கொன்றவன் பரதேசியாக இருந்தாலும் சுதேசியாக இருந்தாலும் தண்டனை அனைவருக்கும் சமம். மிருகத்திற்கு மிருகம். 19ஆம் வசனம், ஒருவன் பிறனை ஊனப்படுத்தினால் அவன் செய்தபடியே அவனுக்கு செய்ய கடவன். பதிலுக்கு பதில், எந்த விதமான பாகுபாடும் இருக்கக்கூடாது. 20ஆம் வசனம்,
நொறுக்குதலுக்கு நொறுக்குதல், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அவன் ஒரு மனிதனை படித்தினது போல அவனும் ஊனப்படுத்தப்பட வேண்டும். 21ஆம் வசனம், மிருகத்தை கொண்டவன் பதில் கொடுக்க வேண்டும், மனிதனை கொண்டவனோ கொலைக்கு கொலை, பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். இது அன்றைய சட்டம். இன்னும் நான் நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு வரல. இவங்க ஆமா, புதிய ஏற்பாடு இன்னும் பயங்கர சூப்பரா இருக்கும். பழைய ஏற்பாட்டிலேயே இத்தனை அருமையான சட்டங்கள் இருக்கும் போது பைபிள் பாருங்க எத்தனை மேன்மையானதோ. காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது பைபிளிலே எந்த கொம்பனும் கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னது கிடையாது, இயற்றியது கிடையாது. எந்த சட்டங்களிலேயும் இல்லாத சட்டங்கள் பைபிளிலே இருக்குதுடா. அப்போதும் ஆகட்டும் இப்போதாகட்டும். நாளைக்கு சொல்றேன் பாருங்க, பைபிள் எத்தனை உன்னதமான சட்டத்தை கொண்டதோ. புதிய ஏற்பாட்டு சட்டம், பழைய ஏற்பாட்டிலேயே இத்தனை அருமையான சட்டங்கள் இருக்கும் போது எந்த விதமான பாகுபாடுமின்றி ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய சட்டங்கள் நிறைந்தது இந்த பைபிள். இன்று வெளியே போய் பைபிளின் மேன்மையை சொல்லக்கூடிய போதகர்களாக நாம் இருக்க வேண்டுமே தவிர ஆசை வார்த்தைகளை காட்டி சொல்லி மதமாற்றம் செய்யக்கூடாது. வாங்கம்மா உங்களுக்காக ஜெபிக்கிறோம், தலைவலியா? ஓ அதுக்காக வருவாங்க. வாங்கம்மா உங்களை ஆசீர்வாதிக்க வாங்க. இதுக்காக இச்சகமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக நாம் அல்லாமல் பைபிளின் மேன்மையை சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பைபிளின் மேன்மையை சொல்ல வேண்டும் என்றால் மக்களுக்கு அவங்க கேட்பாங்க, என்ன சொல்றீங்க சொல்லுப்பா. மிஷனரிமார்கள் நம்முடைய இந்தியாவிற்கு வந்தபோது அவர்கள் சொன்ன இந்த பைபிளை கேட்டு அநேகர் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அப்படியா? இங்க இருக்கும்போது எங்களுக்கு மரியாதை கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒருத்தன் என்ன தாழ்ந்த ஜாதின்னு சொல்றான், ஒருத்தன் என்ன காதுலேருந்து வந்தவன் சொல்றான், கையிலேருந்து காலிலேருந்து வந்தவன் சொல்றான், நான் ஒரு நீசமான ஜாதி என்று சொல்லுகிறானே. இப்படியாக ஜாதி பாகுபாடுகளை சொல்லி எங்களை கேவலப்படுத்துகிறார்கள் என்று இன்று வரை அந்த ஜாதி பாகுபாடு இன்னமும் கூட இருக்கிறது. பைபிளில் கிடையாது சாதி வேறுபாடு. அனைவருக்கும் ஒரே சட்டம். அடுத்து பாருங்க 22ஆம் வசனம். அதே லேவியராகும் 24:22. உங்களில் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும். பரதேசிக்காகட்டும் சுதேசிக்காகட்டும் ஒரே நியாயம்ங்க. நமக்குள்ளே இருக்காது. பாகிஸ்தான் ஜெயிச்சா வருத்தம், இந்தியா ஜெயிச்சா சந்தோஷம். பாகிஸ்தானுக்கார யாரு? சாத்தான் பிள்ளைங்களா இல்ல வேற கிரகத்தாளுங்களா? அவங்கள யாரு? தேவனுடைய இந்தியாக்காரன், வட இந்தியாக்காரன், சைனாக்காரன், ஸ்ரீலங்காக்காரன். உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்கிறதோ அத்தனை நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் தேவன் ஒருவரே. ஆளாளுக்கு ஒரு தேவனா? அனைவருக்கும் ஒரே தேவனா? எங்க குல தெய்வம் கடவுளை பெறலாமா? எங்க குல தெய்வமே அப்படின்னு. குலத்திற்கு ஒரு தெய்வமா? மொழிக்கு ஒரு தெய்வமா? இது எங்க குல தெய்வம் அப்படியா? அது உங்க குல தெய்வம் அப்படி? ஒரு குலத்திற்கும் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தேவனா? இது எங்க மொழி கடவுள், இது எங்க தமிழ் கடவுள். அது எங்க நியாயமான வார்த்தைகளா இருக்காது. தமிழ் கடவுள், தெலுங்கு கடவுள், எங்க குல தெய்வமும் எங்க நாட்டு கடவுள், இந்தியா கடவுள். இது வெளிநாட்டு கடவுளா? முட்டாள். வெளிநாட்டவனையும் உள்நாட்டவனையும் அனைவரையும் படைத்தது ஒரே கடவுளடா, முட்டாள். ஃபாரின் காடா? ஃபாரின் காடா? சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இது வெளிநாட்டு கடவுளாக இருந்தால் உள்நாட்டிலே உன் மீது உதிக்கிறது சூரியன், அது எந்த கடவுளடா செய்தது? புத்தி இருக்கா? ஃபாரின்ல ஒரு சூரியன், நம்ம இந்தியாவில் ஒரு சூரியனா? உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்கிறதோ அத்தனை நாடுகளுக்கு ஒவ்வொரு சூரியனா? இல்ல அனைவருக்கும் ஒரே சூரியனா? அந்த சூரியனை படைச்சது யார்? உன் கடவுளா என் கடவுளடா? பெரும்பாலும் இந்த மதவாதிகள் சொல்லுவாங்க என்னன்னு, வெளிநாட்டு கடவுள். புத்தி இல்லாதவனே, வெளிநாட்டில் உள்நாடு இல்ல, எல்லாரையும் படைத்தது ஒரே கடவுளடா. அதுதான் சொல்லுகிறது பைபிள். உங்களில் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம், ஒரே தர்மம், ஒரே சட்டம். என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒரு பரதேசி உங்களிடத்தில் தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமானால் அவன் அதை பஸ்காவின் கட்டளைப்படியும் அதன் முறைமையின்படியும் ஆசரிக்க கடவன். பரதேசிக்கும், திரும்ப பாருங்க, பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை. எது நம்முடைய சமூகத்திலே அவன் ஃபாரின்காரன், நம்ம கோயிலுக்குள்ள வரக்கூடாது. அவனா தாழ்த்தப்பட்ட ஜாதி, நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அவன் கீழ்த்தரமான ஜாதி, அவனுடைய குடும்பத்தோடு நாம் ஒட்டக்கூடாது. அவங்க பிள்ளைங்களை நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது. அது வேற சாதி, நாம வேற சாதி. இது ஒரு நாம் ஏதோ உயர்ந்த சாதி, அவன் ஏதோ சாதியா? நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க. உங்களுக்கு ஏதாவது சரீரத்தில் பிரச்சனை இருந்தால், கிட்னி பிரச்சனையோ ஏதாவது பிரச்சனை இருந்தால் பிளட் டெஸ்ட் எடுத்தாலோ இல்லை யூரின் டெஸ்ட் எடுத்தாலோ மோஷன் டெஸ்ட் எடுத்தால் தெரிஞ்சிடும். நீ எந்த சாதி என்று எதை கொண்டு சொல்ல முடியும்? நீ பிளட் டெஸ்ட் எடுத்து, நான் பிளட் டெஸ்ட் எடுத்து, டேய் நீ சரியான ஆம்பளையா இருந்தா இந்த பிளட் நான் பிளட் தரேன், இந்த பிளட் எடுத்து நான் எந்த சாதி அப்படின்னு உன்னால் சொல்ல முடியுமா? சாதி பிளட்ல கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த சாதி நடுவில் சொல்லுவார் பாத்தீங்களா பாரதி, சாதி என்னடா சாதி, ஆதியிலே இல்லாதது பாதியில் வந்து பெரும் பீதியை காட்டும் சாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையடா என்று சொல்லுவாரு. ஆதியிலே இல்லை, பாதியிலே வந்தது, பெரும் பீதியை காட்டுகிறதாம் இந்த சாதி. சாதி இல்லை, ஒன்றுமில்லை. அந்நியனுக்கும் சுதேசிக்கும் பரதேசிக்கும் ஒரே சட்டம். அவர்களை தீட்டாக பார்க்கக்கூடாது. அவர்களும் நீங்களும் சேர்ந்து ஹாப்பியா பண்டிகையை ஆசரியுங்கள். பண்டிகை அன்னைக்கு யாராவது வந்தாங்களே போ துரத்துவாங்க. இங்க என்ன போட்டிருக்கு பைபிள்ல? அவன் அதை பஸ்காவின் கட்டளையின்படியும் அதன் முறைமையின்படியும் ஆசரிக்க கடவன். பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை. உபாகமம் 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உபாகமம் 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அப்ப என்ன சொல்லலாமா? ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் அப்படி சொல்லலாமா? யாருடைய நியாயத்தையும் புரட்டக்கூடாது. பைபிளுங்க. யாருக்கு? பரதேசிக்கும் அனாதைகளுக்கும் விதவைக்கும் தீங்கு செய்யாதே, அவர்களுடைய நியாயத்தை புரட்டாதே. பைபிள் சொல்லக்கூடிய தர்மம் மதம் அல்ல, மத மாற்றம் அல்ல. சமூகத்திற்கு தேவையான நியாயத்தையும் தர்மத்தையும் சமத்துவத்தை. நிறைய பேர் சமத்துவம் என்ற கட்சி வச்சுப்பாங்க, ஆனா அதுக்குள்ளே சமத்துவம் இருக்காது. பிரிவினைவாதம், சாதி பேதங்கள் இருக்கு. சமத்துவம், சமதர்ம சமுதாயம் வேண்டும் என்று முதலாக சொன்னது பைபிள். பரதேசி திக்கற்றவன் விதவை ஆகியவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது சமூகத்திலே என்று எப்போது சொன்னது இது? உபாகமம் கிறிஸ்துக்கு முன் 1500, சுமார் 400. கிறிஸ்துக்கு முன் சுமார் 1400. இன்றைக்கு 2026. 2026 பிளஸ் 1400 போடுங்க. 2026 பிளஸ் 1400 எவ்வளவு வருது? 2020 3426 ஆண்டுகளுக்கு முன்பே பைபிள் கூறுகிறது. பைபிள் சொன்னது சமத்துவம், சமதர்ம சமுதாயம். இவங்களுக்கெல்லாம் இவங்க பாட்ட முப்பாட்ட பிறக்கிறதுக்கு முன்னாடி, எது 3426 ஆண்டுகளுக்கு முன்பு சமத்துவத்தை சொன்ன ஏதாவது ஒரு புத்தகம் இருக்குமா? தட் இஸ் பைபிள் ரா என்று தெருக்கள் வீதிகளிலே போய் சொன்னால் இப்படிப்பட்டதா பைபிள்?
பெண் விடுதலைக்காக போராடியது பைபிள், பெண் கல்விக்காக சொன்னது பைபிள், சமத்துவத்தை குறித்து சொன்னது பைபிள், சமுதாயத்தை குறித்து சொன்னது பைபிள், ஏற்ற தாழ்வுகள் இல்லை என்று சொன்னது பைபிள், ஆணும் பெண்ணும் சமம் என்று சொன்னது பைபிள். இப்படியாக எத்தனையோ விஷயங்களை சொன்னதே பைபிள். கட்சி மீட்டிங் மாதிரி நினைக்காதீங்க. இது சாதாரண திமுக அதிமுக மீட்டிங்ல தான் மாதிரி பேசுவாங்க. என்னடா அங்கிருந்து வந்தாரா இந்த ஐயா? இல்ல இல்ல இல்ல, அவங்க அப்பனுக்கு அப்பன் பாட்டம் முப்பாட்டம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எழுதிய வேதாகமத்திலிருந்து படித்துக் கொண்டு வந்திருக்கிறேன் பைபிளை. பாருங்க கிறிஸ்தவங்க எப்படி இருக்கணும் பாருங்க. நாம் என்னடா நான் அதுக்கு தேவனே, நான் ஒரு பூச்சி, நான் ஒரு கன்றாவி, நான் ஒரு இத்தனை உயர்வான பைபிளை கையிலே பிடித்திருக்கக்கூடிய நாம், பைபிளை இத்தனை உயர்ந்ததையா பைபிள் என்று சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய நாம் உட்கார்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கோம். எப்போது நாம் வெளியே போய் அநேகருக்கு சொல்லுவது பைபிளின் மேன்மையை? உபாகமம், அதே உபாகமம் முடிச்சிடலாம், அதிகமாவது 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஓகே, இங்க போட்டிருக்காங்க. நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுகிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. எங்க படிமா 16:11 உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாம, உபாகமும் 16ஆம் அதிகாரம். நீயும் உன் குமாரனும் உன் குமார்த்தியும் உன் வேலைக்காரனும், உன் குடும்பத்தோடு மட்டுமல்ல, உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசலில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில். யாரு என்னங்க இது? வேலைக்காரன் என்றும் இல்லை, வித்தியாசம் பரதேசி என்றும் இல்லை, வேலைக்காரி என்றும் இல்லை, விதவை என்றும் இல்லை, பரதேசி அனாதை என்றும் இல்லை. எல்லாரும் வாங்க, வீட்டுக்கு வாங்க, சந்தோஷமா இருக்கலாம். எல்லாரும் சர்ச்சுக்கு வாங்க, சந்தோஷமா இருக்கலாம். எல்லாருக்கும் சமபந்தி போஜனம் வாங்க, அனைவரும் சமம். என்ன எப்பங்க சொன்னது இது? 3000 சொச்சம் ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது பைபிள். சமத்துவம் நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல எடுக்கும். தீண்டாமை தீயச்செயல், தீண்டாமை தீயச்செயல். யார் சொன்னது? காந்தி ஐயா. எப்ப சொன்னது? அவர் இருக்கும்போது சொன்னது. காந்தி ஆகட்டும், காந்திக்கு அப்பா ஆகட்டும், அவருடைய அப்பாவாகட்டும், பாட்டனாகட்டும், முப்பாட்டன், இவர்கள் அனைவரும் இருப்பதற்கு முன்பே பைபிள் சொல்லுகிறது, வேலைக்காரி, வேலைக்காரன், பரதேசி, சுதேசி என்று பாராமல் அவன் அடிமையாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் உன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து போஜனம் கொடு. விதவையாக இருந்தாலும், விதவை எதிரில் வந்தா நம்ம ஆளுங்க, அப்பா விதவை, வீட்டுல இருந்து ஏதாவது வேலைக்கு போகும்போது விதவை யாராவது வந்த எதிரில் வந்தா தரித்திரமா. விதவைகள் ஏதாவது சுப காரியங்களுக்கு, கல்யாணத்துக்கு போக கூடாதாம். பைபிள் என்ன சொல்லுது? வாங்கம்மா வாங்க, நீ விதவியா அதுல இருக்கு வாங்க, நீ அடிமையா, நீ வேற்று நாட்டை சேர்ந்தவனா வாங்க, நீ வேலைக்காரியா வாமா, உட்காந்து சந்தோஷமா சாப்பிடுங்க, சர்ச்சுக்கு வாங்க, எங்க ஆலயத்துக்கு வாங்க என்று அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடியது, சமத்துவத்தை போதிக்கக்கூடியது பைபிள். எத்தனை உயர்ந்த பைபிள் பாருங்க. ஒரு சயின்டிபிக்கலா இன்னொரு விஷயத்த சொல்லி முடிச்சிடலாம். சயின்டிபிக்கலா ரொம்ப ஓவர்டோஸ் ஆயிடும். நம்ம வயிற்று, நம்ம சரீரத்திற்கு வலது பக்கத்துல பெருங்குடல் இருக்கும். பெருங்குடல், அந்த பெருங்குடலுக்கு முடியும் போது ஒரு சிறிய குழாய் மாதிரி ஒன்று இருக்கும். குழாய் மாதிரி போட முடியுமா? அது குழாய் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த குழாய் அழற்சி, அதாவது வீக்கமோ அல்லது சிகப்பாக ஏதாவது ஏற்பட்டால் அதுக்கு பேர் தான் அப்பண்டிக்ஸ் சொல்லுவாங்க. பயங்கரமா வயிறு வலிக்கும், தாங்க முடியாது, உடனே ஆபரேஷன் பண்ண. அது பாருங்க, குடல்
அடைப்பட்டு வீங்கியுள்ளது. குடல் வால் அப்படின்னு அப்பண்டிக்ஸ், அதான் குடல் வால். வலி வந்துச்சுன்னா அது அது கட் பண்ணி எடுத்துருவாங்க. கடைசியில் சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, போதும். எஸ், சின்னதாக இருக்கும், ஜூம் பண்ண வேண்டாதுப்பா, பின்னாடி பின்னாடி போங்க. ஓகே, அதை கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு தெரியும், அறிவியல் சொன்னது, டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, நம்முடைய சரீரத்திலே ஒரு வீணான எதற்கும் உதவாத ஒரு உறுப்பு இருக்கிறது என்றால் அதுதான் அந்த அப்பண்டிக்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த சிறிய குடல், அந்த வால் போன்றது. நம்முடைய சரீரத்திலே எதற்கும் உதவாத எந்த வேலையும் செய்யாத ஒரு பகுதி என்றால் அது அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கை தூக்குங்க தெரிஞ்சவங்க. அது வெரி குட். இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? அதுவும் கூட ஒரு முக்கியமான பகுதி சரீரத்திலே, அதற்கும் கூட அநேக வேலைகள் இருக்கிறது. எப்படி நமக்கு பேக்கப்பா ஒன்று இருக்குமோ, நம்முடைய சரீரத்திலே மூளையை போன்ற சில செயல்பாடுகளை செய்யக்கூடிய வேலையை கொண்டிருக்கிறது அந்த குழாய். ஆகவே நம்முடைய சரீரத்திலே அது ஒரு பயன்படக்கூடிய, எந்த வேலையும் இல்லாத பகுதி அல்ல, பயன்படக்கூடிய ஒரு பகுதி தான் என்று இப்போது கூறுகிறது சயின்ஸ். அது இப்போது கொடுக்குது. பைபிளில் ஒரு அடி போய் முடிச்சிடலாம், சரியா? கொரிந்தியருக்கு எழுதிய 1 நிருபம் 12 அதிகாரம் 18 வசனம். கொரிந்தியருக்கு எழுதிய 1 நிருபம், கொரிந்தியருக்கு எழுதிய 1 நிருபம் 12 அதிகாரம் 18 வசனம். எல்லாரும் எடுங்க, முடிச்சிடலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 1 நிருபம் 12 அதிகாரம் 18 வசனம். இப்ப படிங்க. தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார். அந்தந்த அவயவங்களுக்கு அந்தந்த வேலை உண்டு. தேவன் தம்முடைய சித்தத்தின்படி, தேவன் தேகத்தை செய்தது யார்? தேவன். அவருக்கு தெரியும் எந்த இந்த தலைமயிர் இருக்கு, தலைமயிரால் என்ன யூஸ் இருக்கோ அவருக்கு தெரியும். இப்போ நம்முடைய மூக்கில் சில மயிர் நாளங்கள் இருக்கும். அந்த மயிர் நாளங்கள் எதற்காகவோ யூஸ், பயன் இருக்கு. எது? வெளியிலிருந்து டஸ்ட் போகாம தடுக்கும். எது? மூக்குக்குள்ள இருக்கக்கூடிய மயிர் நாளங்கள். அதே போல காதில் இருக்கக்கூடிய மயிர் நாளங்கள். அதே போல நம்ம கையில் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய மயிர் நாளங்கள் எதற்கு? உராய்வு ஏற்படாமல் தடுப்பதற்காக. ஃபுல்லா ஷேவ் பண்ணக்கூடாது. பக்கத்தில் உராய்வு ஏற்படாமல் இருக்க வேண்டுமால் மயிர் நாளங்கள் கொஞ்சம் இருக்க வேண்டும். அனைத்திற்கும் கூட, அனைத்திற்கும் அதன் பணி உண்டு, வேலை உண்டு. எவனோ சயின்ஸ் சொல்லி அந்த அப்பண்டிக்ஸ், அந்த சிறிய குழாய் பயன்படாது என்று சொன்னான் இதற்கு முன்பு. இப்ப சொல்றான் அதற்கும் வேலை உண்டு என்று. பைபிள் எப்ப சொன்னதுங்க? 15 அதிகாரம் 12 அதிகாரம் 15 வசனம். 15 படிங்க. ஓகே. தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அதற்கென்று அதன் அவயவங்களுக்கு அதன் வேலை உண்டு. கண்ணுக்கு ஒரு வேலை இருக்கு, காதுக்கு ஒரு வேலை இருக்கு, கைக்கு ஒரு வேலை இருக்கு, கிட்னிக்கு அதனுடைய வேலை இருக்கு, ஹார்ட்டுக்கு ஒரு வேலை இருக்கு. எல்லா அவயவங்களுக்கும் வேலை இருப்பதினால்தான் தேவன் எல்லா அவயவங்களும் வைத்தார். வேலை இல்லாம இல்ல. எவன் யாரு வேலை இல்லைன்றதுக்கு? இப்போ சொல்றான் அதுக்கும் வேலை இருக்குன்னு. என்றால் பைபிள் அறிவியல் சொல்வதற்கு முன்பும் கூட எல்லா அநேகமான விஷயங்களை சொன்னது. அப்டேட்டட் சொல்லுவாங்க பாத்தீங்களா? நீங்க இன்னும் அப்டேட் ஆளுங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனா பைபிளை சொல்ல முடியாது, ஆல்ரெடி அப்டேட்டட். அத்தனை மகத்துவமானது, மேன்மையானது, அறிவியலுக்கு மிஞ்சியது, விஞ்சியது, வரலாற்றாளர்களின் சிந்தனைகளை எல்லாம் தகர்த்தெறியக்கூடியது, பொய்களை எல்லாம் தகர்த்தெறியக்கூடியது, சத்தியத்தை உறுதியாக
சொல்லக்கூடியது, சொன்னது, சான்றுகளோடு சொல்லக்கூடியது உலகத்திலேயே ஒரே ஒரு புத்தகம் இருக்கிறது என்றால் அது ஒன் அண்ட் ஒன்லி பைபிள். அப்பேற்பட்ட பைபிளை கொண்டிருக்கின்ற நாம் இனிமையாவது வெளியே போய் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும்போது இந்த பைபிளின் மேன்மையை சொல்லுங்கள். கற்றுக்கொண்டு சும்மா வெறுமை இயேசு கிறிஸ்துவை நமக்கு வாங்க அப்படின்னு இல்லை. பைபிளை கொட்டு பைபிள் எத்தனை உயர்ந்ததோ போய் சொன்னால் அப்போ போய் மிரண்டு பார்ப்பாங்க. ஒரு காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் இப்படிதான் கேட்டார்கள். வெளிநாட்டிலேருந்து மிஷனரிமார்கள் வந்து பைபிளை இப்படியாக சொன்ன போது அப்படியா அப்படியா நிறைய பேர் சொல்லுவாங்க. லேடிஸுக்கு வந்து ரவிக்க கூட அப்போத்தில் போட இல்லையா, வெறும் சேலை மட்டும் கட்டுவாங்க. ரவிக்கிய கூட போடணுமா என்று சொல்லி கொடுத்தவங்க யாருன்னா மிஷனரிமார்கள். அவங்களுக்கு எப்படி தெரியும்? மாறாப்பை போர்த்து கொள்ள வேண்டும் என்று பைபிள்ல இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. போர்த்து கொள்ள வேண்டும் பைபிள் அந்த கல்ச்சர், அந்த நாகரிகத்தை சொல்லி தந்தது பைபிள். போர்த்தி கொள்ள வேண்டும் என்று இவையெல்லாம் கேட்டபோது அன்றைக்கு நம்முடைய மூதாதையர்கள் கிறிஸ்தவர்களாக மாறி எத்தனையோ சபைகளை கட்டி நமக்கு கொடுத்தார். இன்றைக்கு நாம ஜம்முன்னு உக்காந்து ஃபேன் கீழே ஏசி கீழே உக்காந்து சும்மா தூங்குறோம். ஆகவே அப்படியாக இல்லாமல் பைபிளை விழுந்து போன கிறிஸ்தவத்தை திரும்ப எழுப்ப வேண்டும் என்றால் பைபிளை நன்றாக கற்றுக்கொண்டு உலகத்திற்கு போய் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்ளலாம். ஜெபிக்கலாம். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்களை பெற்ற தகப்பனே, இத்தனை மகத்துவம் வாய்ந்த வேதத்தை எங்களுக்கு கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. நாங்கள் பார்த்தது மிக 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 குறைவானவை. இந்த 66 புத்தகங்களிலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான வார்த்தைகளிலே, வசனங்களிலே எத்தனையோ கோடிக்கணக்கான கோடான கோடி அற்புதமான விஷயங்கள் மறைந்திருக்கிறது. அவைகளை நாங்கள் வெளியே கொண்டு வந்து உலகத்திற்கு காட்டி உம்மை மகிமைப்படுத்த நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்யும். இது வந்து சபைக்காக ஜெபிக்கிறோம், சபை பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் தேவனே. அநேக விஷயங்களை கற்றுக்கொண்டு இந்த சபை அநேகருக்கு ஒளியாக இருக்க நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கொஞ்சம் வித்தியாசமான முறையில் பைபிளில் இருக்கிற சிறிய தொகுப்பை தான் நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் நிறைய விஷயங்களை, அதனால தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஒரு 3 நாள் கண்டினியூஸாக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு 5 கிளாஸும், அதுக்கப்புறம் அவுட்டரில் ஒரு கிளாஸும், மொத்தம் 6 கிளாஸ் நடத்தி நிறைய விஷயங்களை நம்ம வேதாகமத்திலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் ஒரு பகுதி தான் நம்ம என்ன பண்ணுறோம், 3 செக்ஷனாக நம்ம நடத்துகிறோம். அதில் ஜஸ்ட் அண்ணன் வந்து சின்ன விஷயங்களை தான் சொல்லிக்கிறார். இன்னும் அதிகமான விஷயங்கள்லாம் நம்ம நாளை தினத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். மக்கள் அனைவரும், சபை மக்கள் அனைவரும் சீக்கிரமாக நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரோக்ராமை கரெக்டாக டைமிங் கொடுத்தது போல் நம்ம சொன்னார் பாஸ்டர் ஐயா 8:45 முடிக்கணும். கரெக்டாக அண்ணா 8:45 முடிச்சிட்டாரு. கரெக்டாக நம்ம டைமிங்கை நல்லா மெயின்டைன் பண்ணலாம், நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஒத்துழைப்பு நல்லா, எனக்கு உண்மையான சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய சபைகளில் நாங்கள் போய் போதனை பண்ணியிருக்கிறோம். இவ்வளோ அமைதியாக வேதத்துக்கு மரியாதை கொடுத்து, மரியாதை கொடுக்க மாட்டாங்க. நிறைய சபைகளில் மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. பைபிளை திறக்க மாட்டாங்க, பைபிளை திறந்து வாசிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. ஏன்னா உண்மையாக அருமையாக உங்களை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால் உங்களுக்கு பைபிள் ஓப்பன் யூனிவர்சஸ் இந்தியா இன்டர்நேஷனல் மூலமாக சபையார் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை தினத்தில் சரியாக உங்களுக்கு வந்து எத்தனை மணிக்கு ஐயா? 9 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கிளாஸஸ் நம்ம ஆரம்பிச்சிடலாம். இன்னும் லேடிஸ் மீட்டிங் இருக்குது, நிறைய விஷயங்கள் நான் ப்ரோக்ராம்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். டைமிங் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிறைய விஷயம், கிஃப்ட்லாம் வேறு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். நேற்று தினத்தில் உட்காந்து யோசிச்சேன், மக்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம். கிஃப்ட்னா என்னன்னா அது முட்டாய் கிட்டாயெல்லாம் கிடையாது. பைபிளை யாரும் சரியா படிச்சிருக்கிறாங்க, தெரிஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கிறேன். நாளை தினத்தில் நீங்கள் வரும்போது நைட்டு ஒரு டெஸ்ட் கொடுத்து அனுப்புவோம். யார் யார் செஞ்சுட்டு வரீங்கன்னு பார்க்கலாம். செஞ்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம்.
நம்ம பைபிளில் கிட்டத்தட்ட 66 புத்தகம் இருக்குது. எத்தனை புத்தகம் இருக்கு? 66 புத்தகம் இருக்கு. தெரியுமா தெரியாதுங்களா? இருக்கு. இந்த 66 புத்தகமும் இப்ப ஆதியாகமம் எத்தனை அதிகாரம் இருக்குது? எத்தனை அதிகாரம் இருக்கு? 5 50. இப்படியாக 66 புத்தகத்துல எத்தனை புத்தகம் இருக்கு? அது யாரு? ஒருவேளை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கலாம். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டில் போயிட்டு நீங்க இன்னைக்கு டின்னர் முடிச்சுட்டு வீட்டில் போயிட்டு படிச்சுட்டு வாங்க. 66 புத்தகத்தை யார் சரியாக தவறில்லாம சொல்றார்களோ, பார்த்துக்கிட்டு சொல்றது இல்ல, பார்க்காம சொல்றீங்களோ, அப்ப நீங்க வேதத்து மேல ஆர்வமா இருக்கிறீங்கன்றதுக்காக நம்ம ஒரு சின்ன gift கொடுக்கலாம். ஓகேங்களா? நம்ம நாளை தினத்தில் சரியாக 9 மணிக்கு வந்து நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா? இப்பொழுது கடைசியாக பாஸ்டர் ஐயா கிட்ட கொடுத்து இந்த செக்ஷனை முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மிக பொறுமையாக தெளிவாக பைபிளுடைய முதன்மையை